இந்த போல்ட் வந்து எல்லா பீஸ்லயுமே கட் ஆயிட்டு அடுத்தடுத்து கட் ஆயிடுச்சு. ஸோ இந்த போல்ட்டை வந்து வெல்டிங் பண்ணி எடுக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவர் வந்து வெல்டிங் பண்ணி எடுக்க சொல்லி ஒரு ஒர்க் ஷாப்ல கொடுத்துருக்காரு போட்டு, நம்ம ஒர்க் ஷாப்ல இருந்து கொஞ்சம் தூரத்துல இருக்க ஒர்க் ஷாப்ல கொடுத்துருக்காரு போட்டு. இந்த போல்ட் தான் கட் ஆனது. நீங்க வாங்க கொஞ்சம் பார்க்கலாம். இந்த போல்ட் கட் ஆயிருக்குல்ல, இந்த போல்ட்டை எடுக்கும் போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இந்த போல்ட்டை எடுக்க முடியாம ஓட்டை போட்டுருக்காருங்க, ட்ரில்லிங் பண்ணிருக்காரு. ஸோ ட்ரில்லிங் வந்து கிராஸ் ஆகிட்டாரு. உங்களுக்கு தெரியுதா? இப்போ இந்த பாடியில பட்டுச்சு பாருங்க, இந்த இடம் உங்களுக்கு தெரியுதா? இந்த பாடியில பட்டுச்சு பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த பீஸே வந்து டேமேஜ் பண்ணிருக்காரு. நிறைய நண்பர்கள் வந்து இதை வந்து உங்களுக்கு இதை தெரியப்படுத்தணும். ஏன்னா நம்மளால முடியல அப்படின்னா ஓட்டை போட்டு எடுத்துலாம்னு ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து ஷெட் கட்டானா சொல்றீங்க. அந்த மாதிரி ஓட்டையெல்லாம் எல்லா ஜாப்லையும் போட்டு எடுக்க முடியாது. ஒரு சில ஜாப்ல தான் அது வந்து சக்சஸ் கொடுக்கும். எல்லா ஒர்க் ஷாப்லயும் வந்து கார்பரேட் ட்ரில் பிட்லாம் இருக்காது. நிறைய ஒர்க் ஷாப்ல ஆல்னரி ட்ரில் பிட் தான் இருக்கும். ஆல்னரி ட்ரில் பிட் அப்படிங்கும்போது டிவிஎஸ் போர்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்னரி ட்ரில் பிட் அவ்வளவு சீக்கிரம் இறங்காது. அப்ப ட்ரில் பிட் வளைச்சிட்டு போய் பாடியில தான் வந்து டேமேஜ் பண்ணும். எப்படிங்க இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த ஜாப்ல அவர் மொத்தம் 5 பீஸ் கொண்டு வந்திருக்காருங்க. இன்னும் 2 பீஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. இப்ப பாருங்க, நம்ம வந்து இதை வெல்டிங் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் பாருங்க. இதுல எடுத்துட்டோம், இந்த பீஸ்ல வந்து எடுத்துட்டோம்.